மத்திய மோடி அரசு தொடர்ந்து தமிழகத்தை வஞ்சிக்கின்ற போக்கு தொடர்கிறது. விருதுநகர் ரயில்வே நிலையம் இன்னும் கட்டி முடிக்கப்படாமல், புதுப்பிக்கப்பட்ட நிலையம் இன்னும் கட்டி முடிக்கப்படாமல் இருக்கிறது. இந்த முறை பிரதமர் வரும் பொழுது அதை திறந்து வைப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருந்தது. ஆனால் இன்னும் விருதுநகர் ரயில்வே நிலையம் புதுப்பிக்கப்பட்ட ரயில் நிலையத்துடைய பணி முடியாதது மிகவும் வருத்தம் அளிக்கிறது. பல இடங்களிலே அதுக்கான திறப்பு விழாக்கள் நடந்திருக்கின்றன. இந்த முறை 11ஆம் தேதி மீண்டும் பிரதமர் தமிழகத்திற்கு வருவதாக செய்திகள் வருகின்றன. அதற்குள்ளாவது ரயில்வே நிர்வாகம் விருதுநகர் ரயில்வே திட்டத்தினுடைய 2 ஆண்டுகளுக்கு முன்னால் துவக்கப்பட்ட இந்த திட்டத்தை, புதிய ரயில் நிலைய கட்டடங்களை கட்டி முடிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிறேன். சரியா? அடுத்து அரசியல் வாங்க. ஆமா. தொடர்ந்து மோடி அரசு பணத்தை எப்படி தங்களுடைய கேளிக்கைக்காக பயன்படுத்துகிறார்கள் என்பது இப்பொழுது கர்நாடகாவிலே 2023 பாஜக ஆட்சி காலத்திலே நடந்த ஒரு விழாவை பற்றிய RTI தகவல் மிக தெளிவாக காட்டுகிறது. ஷிமோகாவிலே ஏர்போர்ட் திறப்பு விழாவிற்காகவும், பெல்காமில் ஏர்போர்ட் திறப்பு விழாவுக்காகவும் அந்த மோடி அவர்கள் 30 கோடி ரூபாய் செலவிலே, அரசாங்கத்தினுடைய செலவிலே தங்களுடைய கட்சிக்காரர்களை அழைத்து வருவதற்காக அவர்கள் செய்த அடாவடித்தனத்தையும், தனக்கு வரவேற்பிலே ரோடெல்லாம் மக்கள் திறந்திருக்கிறார்கள் என்று காட்டுவதற்காக மோடி ஊரெல்லாம் செய்கின்ற அந்த நாடகங்களை தோலுரிக்கின்ற வகையிலே இந்த RTI செய்தி வந்திருக்கிறது. இது மிகவும் கேவலமானது. பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த மட்டிலே அரசு பணத்திலே கிராமங்களில் இருக்கின்ற மக்களை அழைத்து வந்து ரோடோரம் நிறுத்தி தனக்கு கடநல மக்கள் வரவேற்பதைப் போல ஊரெல்லாம் டிராமா கம்பெனியை போல நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த பாஜக காரர்களுடைய இந்த அரசு பணத்திலே தங்களுடைய வரவேற்பு செய்து கொண்டிருக்கின்ற மோடி அவர்களுடைய இந்த ஒரு மாடலை இந்த கர்நாடகத்தினுடைய RTI தோலுரித்து காட்டியிருக்கிறது. அரசு பணத்தால் தொடர்ந்து மோடி அரசு இப்படி பல வகையிலே மக்களுடைய பணத்தை தூக்கி எறிந்து தன்னுடைய வரவேற்புக்காக மக்கள் குவிந்திருக்கிறார்கள் என்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அந்த பிம்பத்திற்கு 30 கோடி ரூபாய் ஒவ்வொரு நாளும் அவர் வரும் பொழுது 30 கோடி ரூபாய்க்கு இப்படிப்பட்ட செலவுகள் செய்யப்படுகிறது என்பது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது மக்களுடைய பணத்தால் தன்னுடைய அரசியலை செய்வதற்காக திரு மோடி அவர்கள் செய்கின்ற இந்த தொடர் முயற்சிகளில் தமிழகத்திற்குள் வரவிடக்கூடாது. தமிழகத்திலே பாஜக தலைமையிலே எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்று முயற்சி கொண்டிருக்கிறார். இந்த முயற்சி தோல்வி உற வேண்டும். ஏனென்றால் மக்களுடைய பணங்களை வைத்து இவர்கள் இப்படிப்பட்ட டிராமாக்களை மற்ற மாநிலங்களில் செய்வதைப் போல, வட மாநிலங்களில் செய்வதைப் போல தமிழகத்திலும் இந்த நிலை வரக்கூடாது. இப்பொழுது இன்று வந்திருக்கின்ற செய்தி, நிதிஷ்குமார் அவர்களை வலுக்கட்டாயமாக மாநிலங்களவைக்கு அனுப்பியிருக்கிறார்கள். நம்மளுக்கு இன்னைக்கு காலையில் பார்க்கும்போதே தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அந்த பயம் கண்ணிலே தெரிந்தது. காலையில் போய் தம்பிதுரை அவர்களுடைய நாமினேஷன் கொடுக்கும் போதும் நாளைக்கு நம்மளுக்கு இப்படி நடந்துருமா அப்படிங்கிற பயத்தோடு அண்ணன் பழனிசாமி அவர்கள் போயிருக்கார். மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் கூட்டணி கட்சிக்காரர்களை எப்படி நடத்துகிறார்கள் என்பதும் மிக தெளிவாக தெரிகிறது. ஒரு முதலமைச்சரையே, ஒரு கூட்டணி கட்சி தலைவரை, நிதிஷ்குமார் போன்றவர்களை வலுக்கட்டாயமாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களை மேலவைக்கு அனுப்புகின்ற இந்த செயல் என்பது முழுமையாக பாஜக இப்பொழுது பீகாரை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே கொண்டு வந்திருக்கின்றது. நிதிஷ்குமாருடைய பெயரிலே தேர்தல் நின்றார்கள். இப்பொழுது பாஜகவினுடைய முதலமைச்சர் உருவாக்குகிறார். இது பாஜகவினுடைய கொள்ளைப்புறமாக எப்படி பாஜக ஒரு மாநிலத்தை கைப்பற்றும் என்பதற்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு பீகார் மாடல். இதற்காகத்தான் தமிழ்நாட்டில் பிஜேபி வரக்கூடாது, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு தினகரன் அவர்களும் திரு அன்புமணி அவர்களும் வரலாற்று பிழை செய்கிறார்கள். அவர்கள் செய்கின்ற இந்த செயல் என்பது தமிழக மக்களுக்கு செய்கின்ற துரோகம். எடப்பாடி அவர்களுடைய பதவி ஆசைக்காகவும் மற்றவர்களை சிபிஐ இடியை பயன்படுத்தி அவர்கள் மிரட்டுவதாலும் இவர்கள் அடிபணிந்திருக்கிறார்கள். அதனால்தான் இந்த கூட்டணி வெற்றி பெறக்கூடாது, தேசிய முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறக்கூடாது என்பதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். இந்த முறையும் அதையே சொல்ல வருகிறோம். இன்று இல்லை என்றால் ஒரு நாள் அப்படின்னு சொல்லி நேற்று இந்த கூட்டணி முடிவானதுக்கு அப்புறம் உங்களோட ஒரு ட்வீட் வந்திருக்குது. இந்த ட்வீட்டை நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? அது படித்ததில் பிடித்தது.
சரியா? அதுல படிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பேன். படித்ததில் பிடித்தது, சாயந்தர நேரத்துல படித்தது பிடித்தது, காலையில படித்தது காலை வணக்கம், இதெல்லாம் என்னட்டா அதை படிச்சுட்டு நீங்க ரசிச்சுட்டு மூவ் ஆகிட்டே இருக்கணும். அதுக்குள்ள உட்கார்ந்து ரொம்ப எல்லாம் சிந்திக்க கூடாது. படிச்சது பிடிச்சது, அவ்வளவுதான். பிடிச்சது முதல் முறையா வந்திருக்கேன், இது பூரா நிறைய வருமா? படிச்சது பிடிச்சது நிறைய வருமே, அடிக்கடி நடுவுல நீங்க பார்க்காம இருந்திருப்பீங்க. படித்தது பிடித்த நேரம் வேற தப்பான நேரத்துல வந்திருக்கலாம், உங்களுக்கு பிடிக்காத நேரத்துல வந்திருக்கலாம். விஜய் வந்து ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு, 5 ஏக்கர் நிலம் உள்ள அனைத்து விவசாயிகளோட பயிர்க்கடன் வந்து நான் தள்ளுபடி பண்ணுவேன் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னு விஜயோட அந்த அறிவிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? தேர்தல் நேரத்துல அரசியல்வாதிகள் அறிவிப்பு கொடுப்பது என்பதும் இது செய்வோம் அதை செய்வோம் என்பதும் மக்களுக்கு ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது நாங்களே பல அறிவிப்பு கொடுத்துருப்போம். மக்களை பொறுத்த மட்டும் இதெல்லாம் அறிவிப்பெல்லாம் எல்லாரும் சொல்லுவோம். பல அறிவிப்புகள் இன்னும் வரும், நாங்களும் இப்போ பல அறிவிப்புகள் கொடுப்போம். அது எல்லாத்தையும் பார்த்து மக்கள் தேர்தல் அன்னைக்கு முடிவு செய்ய போறாங்க. அதனால இது எல்லாத்தையும் மக்கள் ஏற்கிறார்களா இல்லையா என்பது மக்களுடைய தேர்தல் முடிவு என்று வரும். அதுக்கப்புறம் அதை செய்யறாங்களா இல்லையாங்கிறது யாரு இப்ப நான் அரசியல்வாதிகள் சொன்னதுக்கு அப்புறம் அதை நம்பி மக்கள் வாக்களித்திருக்காளா வாக்களிக்கலையாங்கிறது தேர்தல் அன்னைக்கு தான் முடிவு செய்ய முடியும். போராட்டம் முதல்ல முன்னெடுத்தது காங்கிரஸ் தான். இல்லை, எங்களை பொறுத்த மட்டும் எஸ்ஐஆரை தொடர்ந்து நாங்கள் எதிர்த்து வருகிறோம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் பீகாரில் ராகுல் காந்தி அவர்கள் 17 நாள் யாத்திரை நடத்தினார். எஸ்ஐஆர் என்பது ஏழை மக்களை, குறிப்பாக உழைக்கின்ற மக்களை தேவையில்லாமல் வழக்களிக்கின்ற விஷயம். குறிப்பாக சிறுபான்மை தலித் மக்களுடைய வாக்குகளை பிடுங்குகின்ற விஷயம். அதுவும் நம்ம தமிழ்நாட்டை போன்ற இடங்கள்ல கிராமப்புறங்கள்ல இருந்து நகரங்களுக்கு வேலைக்காக சென்றவர்களுடைய பெயர்கள் நகர்ப்புறங்களில் நீக்கப்பட்டிருக்கு. அதனுடைய விளைவாக என்னன்னா மிகப்பெரிய அளவில் அவர்கள் இப்ப எந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்களோ அந்த இடத்துல வாக்களிக்க முடியாது. அவர்கள் கிராமத்துக்கு வரணும், வாக்களிக்கிற அன்னைக்கு வரலைன்னா அன்றைக்குள்ள செலவு அவர்களுடைய உழைப்பு வெட்டியா போகுது. இப்போ சென்னையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னா கிராமங்களில் வேலை இருக்கவங்களுக்கு பலருடைய வாக்காளர்கள் சென்னையிலும் இருந்திருக்கு. அது அவர்களால் ப்ரூவ் பண்ண முடியாதனால சென்னையில் வாக்கு நீக்கப்பட்டிருக்கிறது. இது மாதிரி எஸ்ஐஆர் என்பது தேவையில்லாத ஒன்று, இறந்தவர்களுடைய பட்டியல் என்பது ஒன்று. ஆனால் இந்த எஸ்ஐஆருடைய நோக்கம் என்பது மிகவும் கீழ்த்தரமான நோக்கமாக பார்க்கிறோம். இதை எதிர்த்து மம்தா பானர்ஜி அவர்கள், ஏன்னாட்டா மேற்கு வங்காளத்தினுடைய பிரச்சனை வேற. மேற்கு வங்காளத்தில் என்னன்னா பங்களாதேஷனுடைய எல்லையில் இருப்பதனால் பங்களாதேசிகள் உள்ள வந்திருக்காங்கன்னு சொல்லி பாஜகவுடைய பிரச்சாரமாக இருக்கு. அவருக்கு தேர்தல் பிரச்சாரமே எல்லா முஸ்லீமும் பங்களாதேஷ்காரங்க அப்படிங்கிறது அவருடைய பிரச்சாரம். அதை முறியடிப்பதற்கு செல்வி மம்தா பானர்ஜி அவர்கள் தொடர்ந்து முயற்சிக்கிறார். எங்களை பொறுத்த மட்டும் எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பாக யாரெல்லாம் போராடுகிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம். இந்த தொடர்ந்து இந்த காங்கிரஸ் நீங்க சொன்னது அந்த கூட்டணியில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அது இன்னும் காங்கிரஸ் கூட வச்சிருக்கா இல்ல தொகுதி பங்கீட்டுக்கு அப்புறம் அது காணாமல் போனோம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் தேர்தலுக்கு முன்னால் கூட்டணி பேசுவதற்கு முன்னால் காங்கிரஸ் தலைமையிடம் என்னெல்லாம் சொல்ல வேணுமோ சொல்லியாச்சு. நாங்க எப்பவுமே என்னன்னா தலைமை என்ன சொல்லுதோ அதை கேட்டுக்கொண்டு நடப்பவர்கள். காங்கிரசினுடைய தலைவர் திரு கார்கே அவர்கள் எடுத்த முடிவு, அவர் எடுத்த முடிவை அப்படியே இருக்கிறோம். நாங்க சொன்னது என்னங்கிறது உங்க எல்லாருக்கும் முதல்ல சொல்லிட்டோம். அதனால திருப்பி அதை பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. கார்கே அவர்கள் தமிழ்நாடு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் திரு கார்கே எடுத்த முடிவை முழுமையாக இருக்கிறோம். அந்த முடிவு அது எப்படி இருந்தது அப்படிங்கிறது வேற இல்லை, ஏற்கிறோம், அவ்வளவுதான். இந்த வேற எதுவும் சொல்ல முடியாது. அந்த முடிவை கார்கே அவர்கள் எடுத்த முடிவு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய காங்கிரஸ் தொண்டர்கள் அனைவரும் ஏற்க வேண்டும். எடுத்து நம்மை பொறுத்த மட்டும் இருக்கின்ற கூட்டணிக்கு வெற்றிக்காக போராட வேண்டும், அதற்காக வேலை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அப்புறம் கூட்டணியில இணைந்து வேலை பார்க்கறதுக்கான சூழல் உருவாயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா தொடர்ந்து அந்த காங்கிரஸும் சரி திமுக மாறி மாறி விமர்சனம் பண்ண இந்த சூழ்நிலையில ரெண்டு வேற கட்சிகள், நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், ரெண்டு வேற கட்சிகள் கூட்டணியில நான் கிட்டத்தட்ட 8-10 தேர்தலா இருந்திருக்கோம். அதனால என்னட்டா கொள்கைகளும் வேற இருந்துட்டு தான் இருக்கோம், இல்லாமலாம் இருந்தது இல்லை. எங்களுக்கு பிடிக்காத அவங்க பேசலாம், அவங்களுக்கு பிடிக்காத நாங்க பேசலாம். ஆனா தேர்தல் போடும் பொழுது எங்களை பொறுத்த மட்டும் விட்டு கொடுத்து சில தியாகங்களை செய்து நாங்களும் தியாகம் செய்ய வேண்டியா இருக்கு, அவர்களும் தியாகம் செய்ய வேண்டியா இருக்கு, மற்ற கட்சிகளும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தியாகம் செய்ய வேண்டியா இருக்கு, விடுதலை சிறுத்தைகளும் தியாகம் செய்ய வேண்டியா இருக்கு. எல்லாரும் தியாகம் செஞ்சா தான் கூட்டணி உருவாக்க முடியும். எல்லாருடைய ஆசைகளும் வேற இருக்கலாம், ஆனா ஒரு காமன் கிரவுண்ட்ல இறங்க வேண்டியதா இருக்கு. இதுதான் கூட்டணியுடைய மிக முக்கியமான தத்துவம். இந்த தத்துவத்தை புரிந்து கொண்டவர்கள் நாங்கள். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் கூட்டணிக்காக பல தியாகங்களை செய்தவர்கள். இந்த முறையும் நாங்கள் தியாகம் செய்கிறோம். எங்களை பொறுத்த மட்டும் அனைவரும் அதை போல தியாகம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். தியாகம் செஞ்சாதான்
கூட்டணியை வெற்றி பெற வைக்க முடியும். ஏனென்றால் தமிழ்நாட்டில் பாஜக வரக்கூடாது, நிதிஷ்குமார் போன்ற நிலை அண்ணன் எடப்பாடிக்கு வரக்கூடாது என்பதற்காக அவரை இந்த கஷ்டம்லாம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவரை முதலமைச்சராக விடக்கூடாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை அந்த தொல்லையெல்லாம் தமிழகத்திற்கு வரக்கூடாது. நிதிஷ்குமாரை எப்படி உட்கார வச்சு கழுத்தறுத்தாங்களோ அதே மாதிரி பழனிசாமி அவர்களையும் உட்கார வச்சு நாளைக்கு திடீர்னு ஒரு நாள் ராஜ்யசபாவுக்கு நீங்க போயிருங்கன்னு சொல்லி 2028 அனுப்பிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட அவமானங்கள் அவருக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த சிரமங்கள் அவருக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கூட்டணி பாஜகவை விட்டுவிடக்கூடாது, பாஜக தமிழ்நாட்டில் வேறு விடக்கூடாது, பாஜகவுடைய 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் இல்லாத ஒரு சட்டமன்றமாக அடுத்து வருகின்ற சட்டமன்றம் வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் தொடர்ந்து உழைப்போம். பாஜக பூச்சாண்டியை காட்டிட்டே இருக்கீங்க. இந்த பாஜக பூச்சாண்டி இருக்கே, பாஜக பூச்சாண்டிங்கிறது அந்த சிபிஐயும் இடியையும் கூட்டிகிட்டு பூச்சாண்டி வந்துடுறாருல. இப்போ எல்லா கட்சியும் நிதிஷ்குமார் மாதிரி ஒரு நேர்மையான அரசியல்வாதி இந்தியாவில் நம்ம பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட நேர்மையான ஒரு அரசியல்வாதியை திடீர்னு ஒரு நாள் கழிச்சு நீங்க ராஜ்யசபா நாமினேஷன் போட்டு ஊரை காலி பண்ணி பட்னாவை காலி பண்ணி டெல்லிக்கு போப்பான்னு சொன்னா இதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? இது மாதிரி நடந்திருக்கா? இதன் மூலம் அவருக்கு என்டிஏக்கு தொடர்ந்து ஆதரவு, அவர் ஆதரவு தான் இருக்காங்க. அதுக்கு எதுவும் காரணம் அதான் எல்லாம் இடி சிபிஐ இருக்கும்போது என்ன கவலை? இடியும் சிபிஐயும் வேலைக்காரர்களை போல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர்களை பொறுத்த மட்டும் அவர்கள் அதிகாரிகளாக இல்லாமல் வேலைக்காரர்களாக ஆகிட்டார்கள். வேலை செய்யற வேலை ஏதோ ஒரு டைலாக் இருக்கு, உடனே ஞாபகம் மாட்டுது. ஒரு வேலைக்காரனு அந்த டைலாக் ஞாபகம் மாட்டேது சொல்றேன். இவர்களை பொறுத்த மட்டும் சிபிஐ அதிகாரிகளையும் ஐடி அதிகாரிகளையும் இடி அதிகாரிகளையும் வேலைக்காரர்களாகிவிட்டார்கள். அதனுடைய விளைவாக பயமுறுத்தி மிரட்டி இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை எத்தனை வருஷமா 20 வருஷமா முதலமைச்சரா இருக்கு, 25 வருஷமா முதலமைச்சரா இருக்கு நிதிஷ்குமாருக்கே இந்த நிலை என்றார். 10 வருஷமா இதுல இருந்தவர், மத்திய அமைச்சரா இருந்தவர், கிட்டத்தட்ட 20 வருஷமா எம்பியா இருந்தவருடைய நிலையை பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் ட்விட்டர்ல போட்டு நீங்க கடைக்காலி நீ முதலமைச்சரா இல்ல நீ எம்பியா இருந்துன்னா இது மாதிரி கொடுமைகள் இதுவும் இந்தியாவில் இது வரைக்கும் நடந்ததே இல்லை. தான் கட்சிக்குள்ள நடத்தலாம். அது அடுத்த கட்சியில நீங்க யார முகமா காட்டி முதலமைச்சராகி கொண்டாந்தீங்களோ அவரே கடைக்காலி சொன்னீங்கன்னா எவ்வளவு தைரியம் இருக்குன்னு பாருங்க. ஏனென்றால் அதற்கு தைரியத்துக்கு இடியும் சிபிஐயும் ஐடி தான் காரணம். இந்த 3 பேரும் தான், 3 அதிகாரிகளும் தான் இவர்களுக்கு இவ்வளவு தைரியத்தை கொடுத்திருக்கார்கள். மக்கள் இவர்களை தேர்ந்தெடுக்கவில்லை. ஆனால் மக்களுடைய மற்றவர்களை மிரட்டி மக்கள் அதிகாரத்தை வைத்திருப்பவர்களை அடிபணிய வைக்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய கருத்து. இந்த ஜனநாயக விதி சம்பந்தமா முதல்வருக்கு நன்றி தெரிவிச்சிருக்கிறார் விஜய். இதை எப்படி பாக்குறீங்க? மகிழ்ச்சி. ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் நன்றி அப்படின்னு இப்போ முதல் முறையா நேற்று பேசியிருக்கிறாரு. மகிழ்ச்சி. இதை விட ரொம்ப சீரியஸான மாற்றலாம் இருக்கு. நிதிஷ்குமாரோட மாற்றம் எவ்வளவு பெரிய மாற்றம். இது மாதிரி இன்னொரு முதலமைச்சருக்கு நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் தந்தி நேயர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னன்னு கேட்டீங்கன்னா, தயவு செய்து நிதிஷ்குமார் மாதிரி அரசியல்வாதிகளுக்கு நடந்த கொடுமை தமிழ்நாட்டில் வரவிடக்கூடாது. அண்ணன் பழனிசாமிக்கு இப்படிப்பட்ட சிரமங்கள் கொடுக்கக்கூடாது. அதற்காக பாஜகவிற்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. இல்லைன்னா தான் இப்படிப்பட்ட செயல்பாடுகளை மோடியும் அமித்ஷாவும் செய்யாம இருப்பாங்க. அதற்கு இது தமிழ்நாட்டு மக்கள் மீது இருக்க நம்பிக்கை என்ன, தமிழ்நாட்டு மக்கள் மீது முழுமையா நம்பிக்கை இருக்கு. இப்படி செய்பவர்களை, அதுவும் பாஜகவிற்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுத்ததே தவறுன்னு தமிழக மக்கள் இப்ப நினைக்க தொடங்கியிருக்காங்க. அதனால பாஜக இல்லாத சட்டமன்றம் பார்த்துச்சுன்னா அண்ணன் பழனிசாமி அவர்களுக்கு இந்த தவறு நடக்காது என்பது என்னுடைய நம்பிக்கை.